இப்போ நம்ம திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள்கிட்ட கேட்கலாம் சார். இப்போ நீங்கள் ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி ஆகிய தலைவர்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கீங்க. அனைத்து கட்சியின் சார்பாக, அதாவது எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் வந்து ஒன்றா வந்தீங்களோ, உங்களுடைய கருத்து என்ன? இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எதற்காக? அது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்வதாக பிரதமர் நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார். 50 நாட்களுக்குள் நிலைமை சரியாகும் என்று சொன்னார். 50 நாட்களே நெருங்கப் போகிறது. எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான பலனும் தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பு பணம் என்பது உண்மையில் சரியான ஆய்வறிக்கைகளின்படி சொல்ல வேண்டும் என்றால், மொத்தமாக இருக்கிற கருப்பு பணம் என்று கணக்கிடப்பட்டிருப்பதில் 6% மட்டும்தான் பண வடிவில் இருக்கிறது. வேலை தர முடியாமல், வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் தர முடியாமல் எல்லோரும் கையில் பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள். பல நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. சிறு குறு தொழில்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமரின் அறிவிப்பும் அதை தொடர் நடவடிக்கைகளும் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை. இதை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய கடமை உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. அதில் உரையாற்றிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். மேற்கு வங்காளத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் பிரதமருடைய இந்த நடவடிக்கையினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டு மக்களுக்காக இந்த அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி இனி தொடர்ந்து செயல்படும்.